தீபம் பார்த்தேன்னு சொன்னீங்க. ஆமா. அதுல வந்து அந்த மனசுல வந்து அந்த வட்டமா இருக்கு அந்த ஒரு இடம் வந்து தெரியுமா? அது உள்ள எரியிற தீபம் உங்களுக்கு வட்டமா தெரியும். ஆனா கண்ணாடி வந்து ஃபுல்லு ஸ்கொயரா இருக்கும். கண்ணாடி வந்து ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபுல்லாலே எல்லாமே தெரியாது. அது 50% கண்ணாடி கவர் ஆயிடும். 50%க்கு மேல கண்ணாடி கவர் ஆயிடும். உங்களுக்கு வந்து வட்டமா தெரியும், அசைறது தெரியும். கொஞ்சம் ஆரஞ்சு ரெட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்குங்களா? எதுங்க? ஆரஞ்சு ரெட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். ஆமா ஆமா. கண்ணாடி நார்மலா தான் இருக்கும். கண்ணாடி வந்து அது வந்து அதுல கலர்லாம் இருக்காது. இல்ல அது உள்ளது நமக்கு தெரியும்போது அப்படி தெரியும். ஆமா ஆமா. ஒரு முறை நீங்க போய் நேரடியா பாத்துட்டீங்களா கிளியரா தெரியும். கிட்ட போய் பாத்து இப்ப பார்க்க முடியாது சொன்னீங்கல்ல நீங்க, அதுதான் தெரிய போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அது எது நம்ம அந்த விளக்கு பார்க்கலாமே, மாதத்துக்கு ஒரு முறை காட்டுவாங்க. வடலூர்லயா? சாதாரண நாள்ல காட்ட மாட்டாங்க. வடலூர் இல்ல. புரியல. வடலூர்ல தானே? ஆமா வடலூர்ல தான். வடலூர்ல அந்த மாதிரி நாள்ல காட்டுவாங்களா? ஆமா, மாதத்துக்கு ஒரு முறை. கடைசி திரை மட்டும் 7வது திரை மட்டும் பாதி தான் தூக்குவாங்க. மிச்சம் பாதி தைப்பூசத்துக்கு மட்டும்தான் கம்ப்ளீட்டா எடுப்பாங்க. மாத பூசத்துல வந்து 6 திரை எடுத்துருவாங்க. 7வது திரையில பாதி தான் மேல தூக்குவாங்க, ஃபுல்லா தூக்க மாட்டாங்க. இது நேற்று வந்து ஒரு ஆடியோ போட்டீங்களே நீங்க? ஆமா. அதுல வந்து வந்து 3 தெரியும் வந்து அங்க 3 சூரிய சந்திரன் ஜோதி, இது 3 ஏர்போர்ட்ல வந்து சொல்றாங்க ஜோதி தரிசனம். தரிசனத்துல ஒரு தரிசனம் வந்து இந்த மாதிரி வரும். சூரியன் மேற்குல கிழக்கு வந்து சந்திரன் இப்படி இருக்கும். ஆமா. அது வந்து காலையிலங்களா சாயந்தரமா? அது அவ சொல்றதுங்க காலையில வருதுங்களா? 6 மணிக்கு ஜோதி தரிசனம் காட்டுவாங்க, முதல் தரிசனம். அப்போ வள்ளலார். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து காலையில சூரியன் உதிக்கும். ஆனா தைப்பூச அன்னைக்கு அந்த இது வந்து சந்திர ஜோதி நிலா வந்து மறையும். ஆனா அந்த காலத்துல வந்து ஃபுல்லாவே வெட்ட வெளியா இருந்தது. பாக்குறவங்களுக்கு இந்த பக்கமும் தெரியும், அந்த பக்கமும் தெரியும், நடுவுல அற்புதம் தெரியும். இப்ப வந்து எல்லாம் கட்டடை எழுப்பிட்டாங்க, இப்ப தெரியாது, எதுவுமே தெரியாது. அற்புதம் ஜோதி தான் பார்க்க முடியும். இல்ல அதே பீடம் தான், அதே பீடம் தான். எல்லாமே அதேதான், அது எதுவும் மாத்தல, அப்பயே தான். கட்டடம் கூட அதே கட்டடம் தான், மேலதான் சீர் பண்ணிட்டாங்களே ஒழிய அப்ப இருந்த கட்டடத்தை தான் வந்து வாரியார் சுவாமிகள் வந்து மேல மட்டும் அந்த சிதிலத்தை மட்டும் எது கொஞ்சம் இதை போயிருக்கோ அதை மட்டும் சரிப்பட்டு இது பண்ணாங்க. அப்புறம் 77 நம்ம திருவள்ளம் சிவானந்த மௌனகுரு சுவாமிகளும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவரும் 2 பேரும் மேல போய் அந்த இது பண்ணாங்க. 3வது முறையா கும்பாபிஷேகம் பண்ணாங்க, கும்பநீர் ஊத்துனாங்க. அது யார் சொல்றது? ஆடியோவிலையா? தமிழ் அப்படின்றது வந்து கடவுள் தான் சொல்றாரு. அது எப்படி சொல்லுங்க. அதாவது தமிழ் அப்படின்றது வந்து அந்த சொல்லு கடவுள் கிடையாது. தமிழ் அப்படின்ற சொல்லிலேயே தா மீ இதுல வந்து தான்றது கசட தப்பற வல்லினம், அதுல தா வந்துதா. அதாவது மொத்தம் 18 எழுத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு அதனுடைய உச்சரிப்பு அமைப்பு அது தானும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
உச்சரிப்பே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அதுல இந்த வல்லின மெய்யில வருது. அதுல இப்ப இத்து வல்லின மெய்யே அதுல உயிர் சேரும்போது ஆன்ற உயிர் சேர்த்தீங்கன்னா தா அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ராங்கா வரும். அப்புறம் கசட தப்புற வல்லினம் அஞ்சன நம்மன மெல்லினம். இந்த 6 பார்த்தீங்கன்னா மெல்லினம். அது மெல்லிசை மன்னர்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதனுடைய இது வந்து உச்சரிப்பு அதனுடைய சவுண்ட் எல்லாம் மென்மையா இருக்கும். கசட தப்பற வல்லினம் அஞ்சன நம்மன மெல்லினம் எரள வழல இடையினம். அது இந்த 6 எழுத்து 3 18 மெய் எழுத்துக்கள் 3ஆக பிரிக்கப்படுகின்றன. வல்லினம் மெல்லினம் இடையினம். இந்த இதுல வர்றது தான் உட்பட்டது தான் த மீ இ. இந்த தான்ற வல்லினம் இந்த இந்தத்துல இப்போ தயவுல வேற மாதிரி வேற கோணத்துல வரும். இந்த தமிழ்ன்ற சொல்ல வரும்போது தான்றது வல்லின மெய்ன்றது இந்த உடல்நிலையை குறிக்குது, தூள தேகத்தை குறிக்குது. மீன்றது கசட தப்பற அஞ்சன நம்மன மெல்லினம். அதுல மான்ற எழுத்து இம்மன்ற எழுத்து மெல்லினத்துல வந்துருது இல்லையா, அதோட உயிர் ஈ என்ற உயிர் சேர்த்து அந்த இம்ன்றது அது வந்து அற்பெரும் ஜோதியாகவும் ஈ என்ற உயிர் வடிவம் இது ரெண்டும் சேர்ந்துதான் பிரணவ தேகமாக இருக்குது. ஆனா நமக்கு அது இப்போ சூக்கும தேகமாக தான் இருக்கு. அடுத்து இழுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. வேற எந்த லாங்குவேஜ்லயும் இல்லாத இழுன்றது தான் இடையணும். அந்த மெல்லிடையால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெண்ணுக்கு, அது யாரை குடிக்குதுன்னா ஆனந்த வள்ளி சிவகாம சுந்தரி. அதுதான் அருட்சக்தி ஆகிய அன்னை, அதுதான் ஆண்டவருடைய தன்மையாகிய திருவருள். அதுதான் வந்து தனிப்பெரும் கருணைன்றார். இதுதான் ஞான தேகமா இருக்கு. தனிப்பெரும் கருணைன்றது தான் கடவுளுடைய அருளறிவு, அது கடவுளுடைய அறிவு. அதுதான் நமக்கு பிரதானம் இங்க, அதுதான் கடவுளாவே இருக்குது. அதுதான் இங்க ஞான தேகமா இருக்குது. அதுதான் இடையணும். ஆக தா என்றது சுத்த தேகத்தையும், மீ என்றது பிரணவ தேகத்தையும், ஈழ் என்றது ஞானாகாச வடிவம் என்று ஞான தேகத்தையும் குறிக்கிறது. இப்ப நமக்கு அபக்குவ நிலையில எப்படி இருக்குன்னா அது காரண சரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரமா இருக்கு. இதை நம்ம சுத்த பிரணவ ஞான தேகமா மாத்தணும். இத சொல்ல வந்தது தான் த மி இ. அதாவது கடவுள் வந்து தமிழாக வெளிப்படுகிறார். எப்படி? தமிழ்னா தான்ற உருவ சித்தி புற, இது வந்து ஸ்தூல தேகன்றது உருவ சித்தி தோற்றத்தோடும், அருவுருவ சித்தி மீ என்கின்ற அருட்பிரணவ வடிவமாக அருவுருவ சித்தி தோற்றத்தோடும், இழ் என்கின்ற ஞானாகாச வடிவம் அருவ சித்தி தோற்றத்தோடும் 3 சேர்ந்து 1 3 in 1ஆக அவர் மனிதன்ல தனது இயற்கை உண்மையை ஓங்கார வண்ணமாக வெளிப்படுத்துகிறார். ஆ ஊ இம். அந்த ஆ ஊ இம் தான் நமக்கு த மீ இழுன்னு வருது, வேற ஒண்ணும் இல்லை. அதை வந்து தமிழ் எடுத்தா நமக்கு சொல்றாங்க. அதனால அந்த இறைவனே இந்த தமிழ் தா மீ இழு என்கின்ற உருவம் அருவுருவம் அருவம் முத்திரல் வடிவத்தோடு ஆண்டவர் வெடுப்பெறுகின்ற நிலை தான் அந்த உள்ளொளி நிலை. ஆக அந்த உள்ளொளி தான் இறை மனிதனாக இருக்கிறது, அதுதான் உண்மை மனிதனாக இருக்கிறது. நாமெல்லாம் உள்ளொளியிலிருந்து வெளிப்பட்டவங்க தான். உள்ளொளி தான் நமக்கு ஆதி மூல நிலை. அதுதான் வளர்ப்புற நம்ம திண்டுக்கல் சுவாமி சொல்லும் போது நமது ஆதி மூல நிலை நடுத்தலை உள்ளிருக்கும் அருட்ஜோதி ஆன்ம அணுவாய் இருக்கின்றது. நமது ஆதி மூல நிலைன்னா இந்த இடத்துல ஆதினா தொடக்கம்ன்ற அர்த்தம் வரல. இந்த உடம்புலேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எதுன்னா அந்த அக உணர்வுலேருந்து தான் நம்ம வெளிப்படுறோம். நம்முடைய இருப்பு நிலை எங்கிருந்து வெளிப்படுதுன்னா அந்த ஆழ்ந்த உள்ளுணர்வு, அருள் உணர்வு, தனிப்பெரும் கருணை உணர்வு, உள்ளொளி உணர்வு, ஞானாகாச வடிவத்திலிருந்து தான் மனிதன் அங்கிருந்து தான் உதிக்கிறான். அங்கிருந்து உதித்து உயிர் உணர்வாக உடல் முழுதும் வியாபித்து இந்த உருவ தோற்றத்தோடு விளங்குகின்றான். இதுதான் மனிதனுடைய உண்மை. ஒரு மனிதனாவே
முத்திரல் வடிவம் கொண்டவன். அதுதான் முத்திரல் வடிவமும் உன்னியாங் எதிரும் அத்திரல் எனக்கருள் அற்பெரும் ஜோதி. இந்த நிலையை குறிக்கிறது தான் தா மி. இது புறத்து வெளியிலிருந்து உள்ள போற நிலைய இது குறிக்கிறது தான் தா மி. ஆக தமிழ்ன்ற இந்த மொழியே 247 எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்துமே இறை உண்மையை உட்கொண்டுதான் அது ஒளி வடிவமும் வரி வடிவமும் பெற்றிருக்கிறது அப்படின்றத வள்ளல் பெருமான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு எழுத்து ஆன்ற ஒரு எழுத்துக்கு அது ஒவ்வொரு பெண்டுக்கும் சாமி அதுக்கு ஒரு காரணம், காரிய காரணம் எல்லாமே அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். இப்ப ஆடும்போது முதல்ல ஒரு சிறிய சுழி போடுறீங்களா, அது ஏன் போடுறீங்க? அப்புறம் அரை வட்டம் வருது இல்லைங்களா, அப்புறம் படுக்கை கோடு வருதுங்களா, அப்புறம் செங்குத்து கோடுல முடியுது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மகா காரணம் இருக்கு. இது எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது. இதுல ரொம்ப சிறந்தது 247 தான் ழா. ழான்ற எழுத்து தான், இழ் என்ற எழுத்து தான் நமது ஞானாகாச நிலையில குறிக்குது. நம்ம உண்மையில ஞானாகாச வடிவினராகத்தான் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய உண்மை மனிதனுடைய ஆதி மூல நிலை. அதுதான் இந்த உடம்புடைய தொடக்க நிலை. அதுதான் இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம். இதை பிரிச்சு தான் படிக்கணும். இந்த சிற்ஜோதி நம்ம சிற்ஜோதி என்றார். சிற்ஜோதினா அருட்ஜோதி. எல்லாருமே அருட்ஜோதி தான். ஒவ்வொரு மனிதனும் உண்மையில அருட்ஜோதி மனிதனாகத்தான் வர்றான். அருட்ஜோதி இறைமனிதன். ஒவ்வொரு மனிதனுமே திருடன் கூட உண்மையில அவன் உண்மை என்னன்னா அருட்ஜோதி இறைமனிதன் தான். அதை புரியாத அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளாத வரையில் நாம் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். ஆக ஒவ்வொரு மனிதனும் அருட்ஜோதி இறைமனிதன். இந்த இறைமனிதன்ல இந்த சிற்ஜோதியின் இயல் உரு, இயல் அப்படின்ற ஒன்றும் அகத்தில் இருக்கு, உருன்றது புறத்தில் இருக்கு. இயல் உரு ஆதி அந்தம். அதாவது இயல், அதாவது நம்முடைய இயல் என்னன்னா அருள் இயல் தான் நம்முடைய இயல். ஆண்டவருடைய இயல் தான் நம்முடைய இயல். நம்முடைய இயலே தனிப்பெரும் கருணை. அதுதான் ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. அதுதான் என்னை ஏராளம் சேர்த்து விட்டது யாதெனில் தயவுன்னு கடைசியில் சொல்றார். ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவமாகலாம். எவ்வளவு சிம்பிளா எளிமையா புரியுற மாதிரி சொல்றார். ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவமாகலாம். அதுதான் கடைசியில என்னை ஏராளம் சேர்த்து விட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணை தான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம். ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண என்பமாம். அந்த பேரறிவுன்றது கடவுளுடைய பேரறிவு. அதுதான் தனிப்பெரும் கருணை அறிவு. அதுதான் நமக்கு இயல் வடிவமாக இருக்கிறது. அதுதான் ஆதி. அதனுடைய அந்த நிலை எதுன்னா புறத்தில் அதுவே தோற்றமாக நம்ம வெளியில நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. உங்களை பார்க்கறது உண்மையிலே உங்களுடைய கடைநிலை தோற்றம் தான். உங்களுடைய கடைநிலை தோற்றம் தான் வெங்கடேஷ் ஐயாவை நான் பார்க்க வர்றேன். அதோட மட்டும் உங்களுடைய தோற்றம் முடியல. இந்த பிரபஞ்சம் முழுதுமே உங்களுடைய தோற்றம் தான். இதுதான் ஒரு அருட்ஜோதி மனிதனுடைய பரிபூரண நிலை. இப்போ வள்ளலாருடைய புறத்தோற்றம்னா வள்ளலாரே நமக்கு நின்னாலும் எதிரில் அது அவருடைய புறத்தோற்றத்திலேயே அது முழுமையானது அல்ல. எல்லையற்ற பிரபஞ்ச தோற்றமே அவருடைய புறநிலை தான். அப்போ இது எல்லாமே எங்க இருக்குன்னா அந்த ஞானாகாச நிலையில தான் இருக்கு. அதுதான் நம்முடைய ஆதி நிலை. அந்த ஒரு நிலையை குறிக்கிறது தான் இழ் அப்படின்ற ஒரு எழுத்து. அது எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது. ஏன்னா யாரும் இதுவரையில அதுதான் பரமாகாச நிலை, தகராகாச வடிவம் எல்லாமே அதுதான். அந்த நிலைக்கு யாரும் போல. இழ் என்ற எழுத்து அது யாரும் அந்த நிலைக்கு போல. அந்த இழ் என்ற எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது அந்த நாக்கினுடைய மடிப்புலாம் இருக்கு பாருங்க, அது வித்தியாசமா இருக்கும். அது சாமி கிட்ட கேட்டா சொல்லுவார்.
எழுன்னு பண்ணு. நீங்க உச்சரிக்கும் போது நான் என்ன 247 எழுத்துல இந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் அந்த நாக்கினுடைய பொசிஷன் அது அப்படியே இமேஜ் ஸ்கேன் பண்ணி பாருங்க. இமேஜ் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது யானையினுடைய தும்பிக்கை மாதிரி வரும். யானையினுடைய தும்பிக்கை மேலே தூக்கினா எப்படி அந்த இது வருது பெண்டா, அந்த மாதிரி அது அந்த மேல்நிலைய அண்ணாக்கு மேலே டச் பண்ணும். அது நிறைய வரும் நமக்கு. அது வந்து ஞானிகள் தான், சத்திய ஞானிகள் தான் அந்த ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்ல முடியும். ஆனால் வருங்காலத்தில் ஒவ்வொன்றுத்துக்குமே அது வந்துடும். வருங்காலத்தில் வரும், அது வெளிப்படுத்துவார். ஆமா, இழுன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஒரு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, டிஓ இன்ஸ்பெக்ஷன். தமிழ் ஆசிரியர் கிளாஸ் நடத்துறாரு, டிஓ உட்காந்துக்கிறாரு சேர்ல. பையன் என்னமோ சொல்றான், வாய்ப்பையன் சொல்லும் போது வாய்ப்பையன்றான். திரும்ப கேட்கிறாரு, வாய்ப்பையன் சார்ன்றான் டிஓ கிட்ட. அவகிட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு, என்ன தமிழ் நடத்துறியா நீ பாடம்? வாய்ப்பையன்றான், பையன்றான், வாய்ப்பன்றான், என்ன நடத்துற நீ அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவரு கிராமம் அது, அதனால அவர் சொல்றாரு, சார் அவங்க பைக்கு அவங்க பைக்கு மேலே வருதார். அவரு பழக்கம் வழக்கம்னு சொல்லணும். அவரு கிராமத்துல இருந்து படிச்சு அவரு சொல்லிட்டாரு, அவங்க பைக்கு வாய்க்கு மேலே வருது. இவரே இப்படி இருக்கும்போது பையன் இப்படி இருப்பான், தலையில அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி எழுதுன்ற எழுத்து நம்ம ஆளுக்கிட்டே வராது. நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க தமிழ் என்ன சொல்லுவாங்க? தமிழ் என்ன சொல்ல முடியாது. ஆமா, இல்லுதான் சொல்லுவான். ஆமா ஆமா ஆமா. அது எனக்கு அந்த மாதிரி தோணுது. அது ஃபுல்லா அது, ஆனா அது ஒரு காரணம் இருக்கு. பிள்ளையார் முகத்துக்கு வந்து நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்க ஒரு முறை, தலைநடுவுலயா இல்ல எங்க வருது இந்த பிள்ளையார் முகம் அந்த ஒரு இது அப்படின்ட்டு, அது எங்க வருதுன்னு சொன்னீங்க? ஞாபகம் இல்ல. இப்ப இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடின்னு வரும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி அப்படின்னா கர்நாடகாக்காரன் அவன் என்ன சொல்லுவான்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய கர்நாடக குடின்னு தான் அவன் சொல்லணும். இவன் சொல்றான்னு வச்சு இதுக்கு தனியான ஒரு காரணம் சொல்லணும்ல. நீ பாட்டுக்க நான் தமிழன் தமிழ் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு கோழி 65 சாப்பிட்டு இன்னும் உனக்கு என்ன புரியும் தமிழை பற்றி? என்ன புரியும்? எதுக்கு நீ தமிழ் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னா அப்புறம் தெலுங்கு ஆளுங்க அவங்க மனுஷன் கிடையாதா? அவன் சொல்ல மாட்டானா தெலுங்கு என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு? இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடின்னு அதுக்கு அர்த்தம் சாமி சொல்றார். என்ன அர்த்தம்? அற்புதமான அர்த்தம். இதுவரை கேள்விப்படல. அதாவது பிரபஞ்சம் தோன்றது முதல்ல எத்தனையோ ஆயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் அந்த நெபுலான்ற கோள் தோன்றி அதிலிருந்து பல சூரியன்கள் உருவாகி அது பல கோடி இருந்து அதிலிருந்து சுழற்சியின் காரணமாக அதிலிருந்து இந்த 9 கோள்கள் பிரிஞ்சு வருது. புதன், வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், புளூட்டோ, நெப்டியூன் இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஆனால் அது
பல கோடி காலத்துக்கு நெருப்பாவே இருக்கான், தீப்பிழம்பாவே இருக்கான் பல கோடி ஆண்டுகளுக்கு. அந்த பூமி அதுலேருந்து பிரிஞ்சு வரும்போது பல 100 கோடி ஆழங்களுக்கு அது தீப்பிழம்பாவே இருக்கு. அதில் காற்று மண்டலம் இருந்ததுனால அந்த சுழற்சியின் காரணமாகவும் அது சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தொலைவில் இருக்கிறதுனால அது குளிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடைந்து கடைசியில் மேற்பரப்பு மட்டும் டோட்டலாக தண்ணியும் கல்லுமா நிறைஞ்சிச்சான். ஃபுல்லாகவே தண்ணியும் கல்லுமா மாறிச்சான். மண்ணும் இல்லை மணலும் இல்லை. மேற்கொண்டு மேற்கொண்டு பூமி சுழற்சிய காரணமாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விலகி அந்த பரப்பில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வு ஆகி மணல் உற்பத்தி ஆகி அது பல கோடி ஆழங்காலி மண் உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் பல 100 கோடி காலம் கழிச்சு தான் தாவரமே உற்பத்தி ஆகுது. அந்த பக்குவரத்துக்கு எத்தனையோ கோடி 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 ஆண்டுகள் கடந்திருக்கு. அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் கடைசியில் தான் இப்போ 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் மனித இனம் தோன்றி இருக்குது. ஆனால் இந்த பழமொழி என்ன சொல்றது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் வந்து வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடினா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ பழமொழி சொன்ன அந்த ஞானி தப்பா அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகமே உருவாகாத போது கூட அவன் தமிழன், அந்த ஆன்மா ஒரு தமிழ் இதில் இருந்தது, தமிழனாக இருந்தது. அந்த தமிழனாலேயே அந்த 3 அருவம், அருவுருவம், உருவம், இந்த 3 கூறுகள் வந்து ஒவ்வொரு அருவ நிலையில் இருக்கிற விண்ணணுவிலையும் செறிந்திருக்குதான். ஒவ்வொரு விண்ணணு அந்த வால் அப்படின்றது வாளோடு முன் தோன்றியன்னா வால்னா ஒளி, ஒளின்னா உள்ளொளி. ஒவ்வொரு விண்ணணுக்குள்ளவும் ஆதி நிலையில உள்ளொளி கொண்டுதான் விளங்குது. அதனுடைய புறநிலை தான் உங்களுக்கு வந்து வான்பூத சக்தியா இருக்கு. அந்த வான்பூத சக்தி அப்புறம் பக்குவப்பட்டு அதில் கொஞ்சம் பாற்று மட்டும் காற்று பூதமா மாறுது. அந்த விண்பூதத்திலிருந்து காற்று பூதமா மாறத்துக்கு முன்னாடியே அனாதி காலமா அந்த மின்காந்த கதிர்வீச்சு ஒவ்வொரு விண்ணணுல இருந்துகிட்டே இருக்குமா. அது இயற்கையாகவே அனாதியாகவே ஒவ்வொரு விண்ணணு, ஒரு விண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கடுகளவு இருக்கிற ஸ்பேஸ்ல பல கோடி விண்ணணுக்கள் இருக்கான். ஒரு கடுகளவு இடம் ஸ்பேஸ்னா அதில் பல கோடி விண்ணணுக்கள் இருக்கு. ஒவ்வொரு விண்ணணுவுமே அந்த விண்ணணு தான் நம்ம இப்போ மனிதனா வந்துட்டு. அந்த பூத சக்தி தான் இப்போ அவனுக்கு நமக்கு 65 கிலோ எடையா வந்திருக்கு. அதுக்கு நடுவில் இருக்கிற இதுதான் உயிராற்றலாக வந்திருக்கு. அதுக்கு அதீதத்தில் இருக்கிறது தான் நமக்கு காரண சரீரமாக இருக்கு. ஆக நம்ம புதுசாக வந்தவங்கலாம் கிடையாது. அனாதியாகவே இருக்கிற வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி. அந்த குடினாலே குடியானவன் வாழ்வு நிலைக்கு வர இருப்பவன். குடியானவன் வாழ்கின்றவன், சம்சாரினா வாடுறவன், துறைகிறது வாழ்க்கையை வெறுத்துட்டு காட்டுக்கு ஓடுனவன். தமிழ் குடிகள் அப்படின்னும் போது அவங்க வந்து வாழ்வு நிலையில இருக்கிறாங்க, அவங்க வாழ வந்திருக்கோம். இதுக்கு எத்தனையோ அனந்தம் கோடி கோடி வருடங்கள் கழிச்சு தான் இப்பதான் அதுல ஒரு விண்ணணு தான் இப்ப எனக்கு வந்து 3 தேகத்தோட விளங்குது. இந்த 3 தேகமும் அதிசூக்கும நிலையில அனாதி காலமாகவே இருந்து வருவது தான் தமிழ். இதுதான் தமிழ் குடி. வாளோடு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விந்தணு இருக்கு இல்லைங்களா? விந்தணுவா? விந்தணு வந்து அது வந்து வால் மாதிரி தான் இருக்கு, பின்னாடி இருக்கு விந்தணு. அதுக்கு அது ஆமா, வான் விண்ணணு தான் அதுக்குள்ள இருக்கு. விந்தணுக்குள்ள அந்த விந்தணு வந்து விந்தணுடைய பூத சக்தி தான் ஒரு செல் ஸ்பெர்ம் செல்லா இருக்கு. விந்தணுடைய புறநிலை தான் விண்பூதமா இருக்கு. அந்த விண்பூதம் தான் இப்ப வந்து ஒரு செல் ஸ்பெர்ம் செல்லா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவங்க வந்து அந்த விந்தணு வந்து அவங்க அதுதான் வாளோடு அப்படின்றது அந்த மாதிரி தான் இல்லைங்களா? அது வாளோடு தோன்றிய தமிழ். ஆமா ஆமா, ஒவ்வொரு விண்ணணுவுமே விண்ணணுவுக்குள்ளும் வால்னா ஒளி, ஒளின்னா உள்ளொளி,
உள்ளொளி கொண்டு தான் ஒவ்வொரு விண்ணணு இருக்கு. விண்ணணு எதுவுமே அது சாதாரண பூதம் சொல்றதுக்கு இல்லை. எந்த ஒரு பூதமுமே பசுவாகிய ஆன்மாவை கொண்டு தான் அது பூத சக்தியை விளங்கும். இல்லைன்னா தனித்து பூத சக்தி விளங்க முடியாது. ஆன்ம அணுவை மையமா வச்சுதான் அந்த பூத சக்தி விளங்கும். ஆன்ம அணுவோ உள்ளொளியோட விழிவு நிலை தான் ஆன்ம அணு. அது இது மூணும் சேர்ந்துதான் பதி பசு பாசம். இது மூணும் அடக்கமானது தான் விண்பூத அணு தன்னுக்குள்ள அடக்கிட்டு இருக்கு. இவ்வளவு அந்த உண்மையெல்லாம் அந்த ஒண்ணுல இருக்கு. இந்த படைப்பை பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு இது முன்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது சத்திச்சாரம் செய்யறப்போ செய்யலாம் பேசலாம் இதை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சத்திச்சாரம் நம்ம மீட் பண்ணப்போ எப்படி போயிடுச்சு. அதாவது இந்த உலகம் தோன்றப்போ எத்தனை பேர் உருவானாங்க. அது ஒரு கடவுள் அவரு அனுபவிக்கணுன்றது எத்தனையா அவர் உருவம் எடுத்தாரு அப்படின்னு கேட்டேன் நான். எத்தனை அவர் எத்தனை பேரா எத்தனை அவதாரங்கள் மனுஷனா பிறந்துட்டு எத்தனை பேர் பிறந்தாங்க மனுஷனா. ஆண்டவர் அவரே அனுபவித்து மனுஷனா பிறந்தான்னு நீங்க சொன்னீங்க. அவரு பிறந்தார் அப்படின்னா எத்தனை பிறவி ஒரு அட் டைம் நிறைய உருவங்கள் அந்த மாதிரி வந்ததா இல்ல அது மாதிரியே ஒண்ணுதான் வந்ததா முதல்ல? இல்ல, ஒரு முதல்ல இறைவன் புல்லுன்ற அவதாரம் எடுக்கிறாரு. உலகம் ஃபுல்லா புல்லா வந்துடும். உலகம் ஃபுல்லா இருக்கும் அந்த புல்லு. இப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம தோன்ற மாதிரியே கிறிஸ்து முஸ்லிம் இவங்களும் கூட அந்த மாதிரி ஏன் தோன்றிக்கலாமோ அப்படின்றது. என்ன மாதிரி? இப்போ நம்ம அந்த ஆமா அந்த மாதிரியே கூட இவங்க யாருன்னா கூட வந்திருப்பாங்களோ? யாரு வந்திருக்காங்க? இல்ல கிறிஸ்துவருங்களோ இல்ல முஸ்லிம்களோ சிக்கு இல்ல இவங்க கூட அந்த மாதிரிதான் வந்திருப்பாங்களா? வர முடியாது. வரல. அதாவது இப்போ அந்த எத்தனையோ மதம் சமயம் மார்க்கம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் பக்குவப்படுத்துறதுக்காக வந்தது. எல்லாமே அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்கள அது பக்குவப்படுத்துறதுக்காக இருக்கு. அது முடிவு சுத்த சன்மார்க்கம் தான். அந்த பக்குவ நிலையை கனி நிலையா இப்ப சுத்த சன்மார்க்கமா வருகின்ற பொழுது எல்லாம் சமய மத மார்க்கங்கள் எல்லாம் காணாம போயிடும். இனிமேல காணாம போயிடும். இந்த டவுட் எனக்கு எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது ஆண்டவர் ஒருத்தர் தான் இல்லைங்களா? பெருஞ்சோதி ஆண்டவர் அவரு தான் எல்லா உயிர்களும் இருக்கிறது. ஆமா. அவரே ஏன் இந்த மாதிரி வேற இடத்துல அவர் ஏன் அதே டைம்ல உருவாகக்கூடாது அப்படின்றது எனக்கு என்ன புரியலையே. நீங்க சொல்றதே புரியலையே. இல்ல இப்போ எல்லா உயிர்லயும் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இருக்குது. ஒரே ஒரு நம்ம ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கோன்றது. ஆமா. அப்போ அவங்க கூட ஒரிஜினலாவே ஏன் அந்த இடத்துல ஜோதி ஆண்டவர் ஏன் அந்த இதுலயே அவரு வெளிப்பட்டாரோ ஒருவேளை? இப்பதானே முதல்ல அந்த பரிணாமம் எல்லாம் முடிஞ்சு 1865 தான் அதுக்கான ஒரு முடுக்கி விட்டுருக்காரு இறைவன் வரலாறு மூலம். இதுவரையில பரிணாமம்னா என்ன? ஒரு ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்டேஜுக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு அப்படியே வளர்ந்து இப்ப பரிணாமம் முடிஞ்சு போச்சு. பரிணாமம் முடிஞ்சிற நேரத்துல சமய மத மார்க்கங்களுடைய வேலையும் முடிஞ்சு போச்சு. இனி அதுகளுக்கு காரியப்படாது. ஒருத்தர் அவங்க புடிச்சுன்னு இருக்கலாம். இப்போ பூமி முதல்ல நெற்குளமா இருந்தது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இதாகி கல்லு நீராட்சி சொன்னீங்களா? ஆமா. அது பரிணாம வளர்ச்சிதான் இல்லைங்களா? அதுவும் ஆமா, அது பூத நிலையுடைய பரிணாமம். அது தத்துவத்தின் பரிணாமம். விண் அணு அதுல இருந்து விண்பூதம் இருக்கு இல்லைங்களா? ஒரு விண்ணில அந்த விண்பூதத்துல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சதா அது புறநிலையில வெளிப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்றார் சுவாமி சரவணானந்தா. ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆகுதுன்னா
ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆயிடுது. அந்த வேவ்ஸ் வந்து ஒரு ரவுண்டு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. சர்க்கியூட் ஃபார்ம் ஆகும்போது அதில் வந்து எதிர் மின்சாரம் ஒரு 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 மைய கான்சன்ட்ரேட்டட் ஒரு இதுவாக மாறி அது வந்து பாசிட்டிவ் கரண்ட்டாக புரோட்டானாக மாறிடுது. இன்னொன்று நெகட்டிவ் கரண்ட்டாக எலக்ட்ரானாக மாறிடுது. நடுவில் ரெண்டுத்தையும் ஒட்டாமல் பார்த்துக்கிறதுக்கு, சண்டைப்படாமல் இருக்கிறதுக்கு நியூட்ரான் வந்துடுது. இந்த 3 பார்ட்டிகளாக வருது. எதுன்னா அந்த மின்காந்த அலை இயக்கமே கடவுளுடைய அருளால் அது ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு ஒரு ஆற்றலாகி அது 3 ஒரு மையம் கொண்டு 3 ஆற்றல் ஒன்று சேரும்போது ஒரு மாசாக வந்துடுது. அப்போ காற்று அணுவா வருது. அதே பல கோடி கோடி காலம் இருந்து அப்புறம்தான் வந்து அது வந்து நீர் அணுவா மாறுது. ஆனால் நீர் அணுன்னு ஒன்று, அது ஒரு சேர்க்கை தான். அது நீங்கள் அடுத்தது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணணு தான் கணக்கு வரும். அது மண்ணணுக்கு தான் கணக்கு வரும். புரியுதுங்களா? அதாவது அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை, புரோட்டானுடைய எண்ணிக்கை, நியூட்ரானுடைய எண்ணிக்கை மாறுபடும் போது அது வந்து இதாகும். வெவ்வேறு காற்று கார்பனாக மாறலாம், ஆக்சிஜனாக மாறலாம், நைட்ரஜனாக மாறலாம். அப்படி மாறி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதனுடைய புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானுடைய அந்த பார்ட்டிகளுடைய எண்ணிக்கை மாறும். அந்த எண்ணிக்கை மாறுகின்ற பொழுது அது கால்சியம் மெட்டலாக மாறலாம், சோடியம் மெட்டலாக மாறலாம், தங்க, இதெல்லாம் உப்புக்கள் வரும், தங்க அணுவாக மாறலாம், இரும்பு அணுவாக மாறலாம். இதெல்லாம் மாறி 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 கடைசியில் என்ன ஆகும்னா ஒரு ஆன்மாவுக்கு வந்து அந்த புல் பூண்டு தேகம் வரும்பொழுது இந்த அணுக்கள் அணு சக்தி விலகி பல அணுக்கள் கூட்டு சேர்ந்து ஒரு செல்லாக மாறி இப்போ அந்த விண்பூதம் இருக்கிறதுல ஒரு செல் உயிராக ஃபார்ம் ஆகிடும். அது பல அணுக்கள் ஒன்று சேர்ந்துடும். அது வந்து கோஆப்ரேட் பண்ணும். அப்போ தான் இதாக மாறும், பாக்டீரியா நுண்ணுயிரிகளாக மாறும். அப்போ நுண்ணுயிரிகளாகவே பல கோடி வருடங்கள் இந்த காற்று மண்டலத்தில் நாம் இருந்திருக்கிறோம். அப்போ வந்து ஒரு அணுவளவு தான் அதுக்கு உயிர் சக்தி வெளிப்படுது, அதுலேயும் வெளிப்படுது. அப்போ தான் அதுக்கு ஒரு வடிவமே வருது. நீங்கள் எந்த ஒரு பாக்டீரியா ஆகட்டும், எந்த ஒரு வைரஸ் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனையோ வகை பாக்டீரியா இருக்குது. ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் ஒரு வடிவம் வரும். அந்த வடிவம் எப்படி வருதுன்னா அந்த உயிர் சக்தி வெளிப்படுறதுனால்தான் அந்த வடிவமே வரும். இல்லைன்னா வடிவம் வரவே வராது. அப்புறம் அந்த வடிவம் என்ன ஆகுதுன்னா புல் வடிவம் வருது. புல் வடிவம் வரும்போது பல கோடிக்கணக்கான செல்கள், இப்போ அணுக்கள் கிடையாது, அணுக்கள் பல கோடி கூடி ஒரு செல்லாகி பல கோடி செல்கள் கூடி அதுக்கு உடம்பா மாறுது. அது ஒரு செல் உயிர். அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேயே பல லட்சம் வருடங்கள் அது அனுபவத்தை கிரகிச்சு அது பூர்த்தியான பிறகு சங்கு, சிப்பி, அந்த மாதிரி. அப்புறம் 3 அறிவு, எறும்பு, கொசு, வண்டு, ஈ, துண்டு, இப்படி தான் டெவலப் ஆகி இப்போ நம்ம 6 அறிவு நிலைக்கு வர்றோம். இதெல்லாம் நம்முடைய அனுபவம் கிடையாது, ஞானிகளுடைய அனுபவம். இது நம்முடைய அனுபவம் கிடையாது. ஆனால் இது உண்மை. ஆனால் நமக்கு இது அனுபவம் ஆகாது. அனுபவம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் நாம் எப்பவும் இருக்கிறன்றது உள்ளொளி தியானத்தின் மூலம் அது தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னென்ன பிறவி எடுத்தோம்ன்ற டீட்டெயிலே இப்போ கிடைக்காது. பட் நம்ம எக்காலம் இருந்து கொண்டிருக்கிறோம்ன்றது தியானத்தின் மூலம் நிச்சயமாக உணரலாம், உணர வேண்டும், உணர முடியும். யார் வேணும்னால ஆடு மேய்க்கிற சிறுவன் கூட உணர முடியும். இது பள்ளி படிப்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. உட்காந்தா உணரலாம். அது உரிமையோட உட்காரும்போது அதுக்கான வழி திறக்கப்பட்டு விட்டதுன்றார் வள்ளலார். யார் வேணாலும், உலக மக்கள் யார் வேணாலும் உரிமையோட நெகிழ்ச்சியோட விசாரத்தோட உட்காந்தா இதுக்கு பள்ளி படிப்புக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது அகக்கல்வி நிலையம். உள்ளே போனோம், உள்ளே போனால் நம்ம எக்கால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு அனுபவ ரீதியாக விளங்கும். அது அனுபவ தான் விளங்கும். சொல்லுங்க. இந்த ஓம் வந்து பிரிக்கும்போது ஆ ஊ இம் வருது, இதுதான் வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுதான் முதல்ல ஏன் பிரிக்கிறீங்க? முதல்ல தனித்தனியா இருந்தது தான் சேர்த்து இருக்காங்க. ஆமா. இப்ப எனக்கு என்ன வருதுன்னா
அது நம்ம ஓன்னு சொல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் வருதோ அப்படின்னு ஒரு டவுட். என்ன ஃபர்ஸ்ட் வருது? இல்ல 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 ஆதான் வரும். ஆ ஊம் ஆ ஊம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லும் போது தான் ஓமுன்னு வரும். அதான் வரும். நம்ம சாதாரணமா இது ஓம் பண்றது இவ்வளவுதான் வருது ஃபர்ஸ்ட். அதான் நாம எப்படி எப்படியெல்லாம் மனக்கற்பனை பண்ணிக்கிட்டோமோ அப்படி எப்படி இருக்கோம். அது ஞானிகள் சொல்றது அதுதான் கரெக்டா ஏத்துக்கணும். சரி, எனக்கு இன்னொரு இது வான்கல இருந்து மாணிக்க வாசகர் அவர் வந்து இறைவனை வந்து அவர் முன்னாடி வந்து வானத்துல வந்து ஒரு வெளிச்சு தோணுச்சு. வானத்துல வெளிச்சு எங்க முன்னாடியும் அதுல வந்து அவர் பரிவாரத்தோட அங்க இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து விண்ணுக்கு போயிட்டாங்கன்னுட்டு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்படித்தான் இல்லைங்களா? அவர் கூட நிறைய பேர் போனாங்க அப்படின்றது கதை. அது எங்க போனாங்க? அந்த ஒளி தீவு வட்டத்துக்குள்ள போயிட்டாங்க எல்லாரும். யாரோட? மாணிக்க வாசகர் அவர் மாத்திரமே போனாருங்களா? அது வந்து திருஞான சம்பந்தர் தான் அந்த திருமண நல்லூர்ல அந்த கூட்டத்தை சொந்தக்காரெல்லாம் கூட்டம் போயிட்டாங்க. சரி, ஞான சம்பந்தர் இப்ப அந்த மாதிரி போனப்போ வந்து அவர் கூட நிறைய பேர் போனாங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப அவங்க எல்லாம் அந்த ஒரு தகுதி இருந்ததான் அவங்க எல்லாம் போயிருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். அது வந்து நம்ம அதிகமா அதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம டைவர்ட் ஆகி வெளியில வந்துடும் அர்த்தம். அது நமக்கு உண்மையில தெரியணும் அப்படின்னா நம்ம அகநிலையில தெரிஞ்சுக்கலாம். சாமி என்ன சொல்றாரு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க அகநிலைக்கு போனீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல அந்த சம்பவத்தை நீங்க அப்படியே பார்க்கலாம். அகநிலைக்குதான் போகவே முடியல நம்மளால. சொல்றேன், அதாவது சாமி சொல்றது நமக்கு லட்சியம் அதான் இருக்குமே தவிர இது ஆராய்ச்சி பண்ண டைம் விரயமாயிடும், டைம் போயிடும். சாமி சொல்றது என்ன சொல்ற வர்றாருன்னா, இப்ப நீங்க அந்த டவுட் வந்துடுது இல்ல, நீங்க 4 பேர்கிட்ட கேட்டா அவங்க கருத்து சொல்லுவாங்க. ரொம்ப நாளா இருக்குது எனக்கு. இப்ப உங்ககிட்ட பேசினதுமே இந்த டிஸ்கஷன் தான் எனக்கு கேட்டேன். இப்பதான் இதெல்லாம் நான் யாருக்கும் பேச மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையா. எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு டிஸ்கஸ் பண்ற ஆளு ஒரே ஒரு ஆளு. சாமி கிட்ட ஒரு அன்பரு பேசிட்டு இருந்தார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து ஒரு நியூஸ் வந்து எல்லா நாளேடுகள்லாம் வருது. அதாவது அமெரிக்காவிலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான ஸ்டோன் வந்து கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணா அது வந்து பூமியில இருந்தது கிடையாது. பூமி அந்த ஆமா அது ஏதோ ஒரு கல், அது எரிக்கல் மாதிரி. அது வந்து இவங்களுடைய கணிப்பு பிரகாரம் செவ்வாய் கிரகத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஊர்ஜிதப்படுத்த முடியல. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை போயின்னு இருக்கு. அதை வந்து சாமி கிட்ட சொன்னாரு, எதுக்கு இத்தனை பேர் உட்காந்துன்னு இது பண்றது, ஒரு செகண்ட்ல நம்ம அதை அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்றான. செவ்வாய் கிரகம் எவ்வளவு கோடி மைல் இருக்கு, அது ஒரு செகண்ட்ல அங்க போய் பார்த்து வந்தா கல்லை எடுத்துன்னு அங்க போய் ஒரு செகண்ட்ல போய் பார்த்து வந்துடலாமேன்ட்டார். வாய அடிச்சு போயிட்டார் அவரு. அது சாமியால முடியும் அது, ஆனா செஞ்சு காமிக்கலாம் மாட்டாரு. அதாவது அந்த அகநிலை புரிஞ்சவங்க என்ன ஒன்னாலும் இது பண்ண முடியும், ஆனா அற்புதம் செய்ய மாட்டாங்க. பிறகு செஞ்சு வியப்பை உண்டு பண்ணி அவங்கள அதிசயப்பட செய்து வியக்க வைக்கிற வேலை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யறதெல்லாம் செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும். அந்த அகநிலை செத்து போனவங்க எழுப்புறதுக்கு என்னென்ன ஞானம் இது பண்ணணுமோ அந்த வேலையை தான் பண்ணுவாங்க தவிர இது மாதிரி அற்புதங்கள் செஞ்சு வியக்க வைக்கிற வேலையை வந்து சரவானந்த சாமி செய்ய மாட்டாங்க. அது மாதிரிதான் அவரு ஞானிங்க யாரும் பொதுவா செய்ய மாட்டாங்க. ஞானி எல்லாம் முதிர்ந்த ஞானிங்க யாருமே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அரைக்குறையா தெரிஞ்சவங்க தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. சரி, ஆமா ஆமா. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. 25, 28, 29 இல்லைங்களா செப்டம்பர்? எது இதுல 28, 29 டேட்டு. ஆமாங்க. ஆமா 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 ஆமா.
எனக்கு அங்க வர போக்குவரத்து தான் ரொம்ப இதா இருக்கு. அதுக்கு ஏதோ ஈஸியான வழி கண்டுபிடிக்கணும். பாக்கலாம் எதுங்க அங்கத்துக்கு போக்குவரத்து தான் எந்த வழியா வந்து ஈஸியா இருக்குன்னு எனக்கு தெரியல. நெட்ல போய் பாருங்க, கூகுள்ல ட்ரெயின் தட்டி பாருங்க, பஸ் தட்டி பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்பவே நடந்து வந்துருங்க, பரவாயில்ல. இது அது உள்ளொலியை நாம பார்க்க போறோம்னா இப்ப நடக்க ஆரம்பிச்சுங்க. அப்படியே அகவானத்தை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதான் கொண்டு போய் விட்டுருவோம். ஓகேங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தயவு தயவு தயவு. அற்புதஞ்சோதி தெய்வையா, இந்த கருத்து வந்து இதோட பிரச்சரிக்கையா வைத்துக்கலாம். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடி, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து இதில் அடங்கியிருக்கு. இந்த கல் என்ற வார்த்தை எதை குறிக்குது, மண் என்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, கல் என்ற வார்த்தை வந்து கடவுளை குறிக்குது தமிழில். இது பார்த்தீங்கன்னா கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இதுக்கு நமது திண்டுக்கல் சுவாமி சரவானந்த அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கல் என்ன நாய் என்ன, இந்த கல் நாய் இதை வச்சே ஒரு முக்கியமான ஒரு இந்த பழமொழி உருவாக்கப்பட்டது. அதாவது நாய்ன்னா அப்படின்ற ஒரு 2 எழுத்துக்கள் அந்த நாயின்றத்துல அடங்கியிருக்கு. இந்த நாயின்னா இங்க டாக்ன்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அது இப்போ நாயகன் அப்படின்னோம்னா நாய் பிளஸ் அகன் அப்படின்னு வருது. நாயகன்னா என்ன, கடவுள் தானே. என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இறைவனுக்கு நாயகன்ற ஒரு பெயர் உண்டு. விநாயகன், விநாயகன்னா தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன், முழு முதற் கடவுள் அப்படின்னு அர்த்தம். நாயகன் அப்படின்ற சொல் வந்து 2 சொற்கள் இணைக்கப்பட்ட ஒன்று. 2 சொற்கள் இணைக்கப்பட்ட பிறகு வந்தது தான் இந்த நாயகன். நாய் பிளஸ் அகன். நாய்னா நமக்கு தெரிஞ்சது டாக், நாய், அந்த ஒரு அர்த்தம் கிடையாது. இந்த நாய் என்ற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு சுவாமி சரவானந்தா அற்புதமான ஒரு உண்மை விளக்கத்தை சொல்றார். அப்படின்ற ஒரு 2 எழுத்து முன்னும் பின்ன அமைஞ்சிருக்கு. இது எதுன்னா இந்த நமசிவாய, நமசிவாய அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. இதுல மணிவாசக பெருமான் வந்து முதல்ல இந்த பிரபஞ்சத்தை வாழ்த்துறார். இந்த பிரபஞ்சம்ன்றது என்னன்னா நமசிவாய. இந்த 5 எழுத்துக்களுமே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களாலான இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது தான் நமசிவாய. இதுல இந்த முழு பிரபஞ்சம்ன்றது என்னன்னா ஆண்டவருடைய புறநிலை தோற்றம், ஆண்டவருடைய புறநிலையாகிய ஜோதி பிரபஞ்சம். எவ்வளோ பெரிய ஜோதி பிரபஞ்சமும் பொற்சபையாலானது, பொன்னம்பலத்திலானது. இந்த நாத ஜோதி பிரபஞ்சமாகிய இந்த பேர் உலக பிரபஞ்சமே ஆண்டவருக்கு முழு வடிவமா இருக்கு. இது புற வடிவமா இருக்கு. இறைவனுக்கு இந்த முழு பிரபஞ்சமுமே இறைவனுக்கு புற வடிவமா இருக்கிறது. ஆக முதல்ல மணிவாசக பெருமான் இந்த ஆண்டவருடைய புற வடிவத்தை போற்றுகின்றார். அப்புறம்தான் நாதன் தாழ்வாழ்க அப்படின்னு போற்றார். ஆக தாள் என்பது அகத்தில் உள்ள திருவடி, நமசிவாய என்றது புறத்தில் உள்ள திருவடி. ஆக நமசிவாய என்பது மண்ணு, நில, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆக 5 பூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு சேர்க்கை, ஒரு அற்ப சேர்க்கை, சிறு சிறு கூறு சேர்க்கப்பட்டது இந்த மனித தேகம். ஆக நமசிவாய
இந்த 5 எழுத்துல முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து நயன்றது தான் நாய் அப்படின்னு தெரிந்து வந்திருக்கு. ஆக நாய்க்கும் இதுக்கும் சில ஒப்பீடு அமைஞ்சிடுது. ஏன்னா நாய் எப்பவுமே போறவங்கள வர்றவங்களே ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். தெரியலையே நடமாட முடியாத மாதிரி பண்ணி விடுறது இந்த நாயாகி இந்த தேகம். ஆனா அந்த ஒரு அர்த்தம் கிடையாது. இது பஞ்சபூதத்தால் ஆன ஒரு சிற்பிரபஞ்சம், மினியேச்சர் யூனிவர்ஸ். இதுல இதுக்கு நடுவுல ம சிவ அதுல அடங்கியிருக்கு. நம சிவையன்றது சுருக்கம் தான் நய என்பதுதான் நாயின்னு சொல்லிட்டு அது மாறிடுது. அந்த ஒரு நிலையை தான் இந்த நாய் என்றது இந்த உடம்பு குறிக்குது. அகன் அப்படின்றது அந்த உடம்புக்கு உள்ளீடாக இருக்கிற ஆண்டவர், அகநிலையில் இருக்கிற ஆண்டவரை குறிக்குது. ஆக நாய் என்பது புற தேக நிலையும், அகன் என்பது உள்நிலையாகிய கடவுள் நிலையும் குறிக்க வந்தது தான் நாய் பிளஸ் அகன், நாயகன். இதுல அகநிலையை கல் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாங்க ஞானிகள். என்ன, இந்த கான்றது உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்தை பிரிக்கும் போது இக்கு பிளஸ் ஆன்னு பிரியும். இக்குன்றது மெய் எழுத்து, இந்த உடம்பு குறிக்குது. ஆன்ற உயிர் எழுத்து உயிரை குறிக்குது. இந்த உடம்புக்கும் உள்ளீடா உயிரும், இதுக்கு உள்ளீடா இருக்கிற இல் என்கின்றது 13வது மெய் எழுத்து ஆண்டவருடைய திரு அருள் நிலையை குறிக்குது. அதுதான் நம்முடைய தலை நடுவுல 13வது நிலையில நிராதார நிலையில் விளங்குகின்றது. இதுதான் வள்ளல் பெருமான் திரையோதச நிலை என்றார். திரையோதசம், திரி தசம்னா 13, திரினா 3, தசம்னா 10, 13வது நிலையில தான் ஆண்டவருடைய திருவருள் நிலை விளங்குது. அந்த நிலைக்கே 13 தான் பேர். 13னாலே அது கடவுளுடைய நிலையை குறிக்குது. ஆக அந்த குறிக்கிறது தான் இல் என்ற மெய்யெழுத்து. இல் என்ற மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா 13வது மெய்யெழுத்து தான் இல் என்ற மெய்யெழுத்து. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அக உண்மையைத்தான் பண்டைய மெய்ஞானிகள் நமக்கு எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதை தோண்ட 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 பல உண்மைகள் வருது. இதெல்லாம் நமக்கு இவ்வளவு உண்மையை நமக்கு சொன்னது யாருன்னா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் தான். வள்ளல் பெருமான் அவர் மூலம் நமக்கு பல உண்மைகளை அகண்டமா தெரிவித்திருக்கார். ஆக கல்ன்றது அந்த அகத்தில் உள்ள அகன் நாயாகிய தேகத்திற்கு அதீதத்திலே 13வது நிலையிலே ஸ்தானத்திலே இருக்கின்ற கல்லாகிய கடவுள் நிலையை குறிக்கிறது. இப்ப கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த நாயாகிய தேக உணர்விலே இருந்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு உள்ளொளியாகிய கல்லாகிய கடவுள் நிலை தோன்றாது. அந்த நிலையை பற்றி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்க நாயான இந்த தேக உணர்வு தான் தேகமே ஆன்மான்ற வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த பஞ்சபூதத்தினாலான அசுத்த பூதகாரிய தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இதையே மெய் என்று நினைப்பவர்களுக்கு அந்த கல்லாகிய உள்ளொளி நிலை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஞானிகள்லாம் இந்த தேக உணர்வாகிய நாயாகிய தேக உணர்வை கடந்து உள்ளொளியை அடைந்து அங்கே நிலை பெற்று விடுவர். அவங்க திரும்ப இந்த நாயாகிய தேக நிலைக்கு இறங்க மாட்டார்கள். அவர்களுக்கு நாய் தெரியாது. அப்ப கல்லை கண்டு அதோடு கலந்து ஒன்றி நிற்பவர்களுக்கு தேக உணர்வே இருக்காது. ஆனா கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். நமக்கெல்லாம் நாயை கண்டால் கல்லை காணும். நம்ம நாயை தான் கண்டு இருக்கோம். வெளிப்படையா பகிரங்கமா தோற்றுகின்ற புற உருவத்தை தான் நம்ம மனிதன் மனிதன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்களையும் அப்படிதான் எடை போடுறோம், அப்படிதான் அடையாளம் காண்றோம். நமக்கு அந்த கல்லாகிய உள்நிலை உள்ளொளி நிலை பத்தி நம்ம ஒண்ணுமே தெரியல. அதுதான் கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்த நாயாகிய தேகத்துல பஞ்சபூதத்தினால் ஆனது என்றாலும் கூட இதுல மண்கூறு தான் அதிகமா இருக்கு. இதுல மண்கூறு அதிகமா இருக்கு. அதனால இது இந்த தேகம் மண்ணால் ஆன தேகம் கடைசியில் மண்ணாகவே போயிடுது.
ஆக இதுல வந்து தேகம் வந்து மண்கூறாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மண்ணுனே பேர், இந்த தேகத்துக்கு மண்ணுனே பேர். இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடி. அப்படி பார்க்கும்போது இங்க கல் தோன்றி அப்படின்னா அந்த கல்லுன்ற உள்ளொளி நிலை அனாதியாகவே இருக்கிறது அந்த விண் அணுவுல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு விண்ணணுவும் அனாதியானது தான். அந்த அனாதியாகிய விண்ணணு அதீத நிலையில அந்த விண்ணணுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுலேயே கடைநிலை, இடைநிலை, முதல் நிலை. இதுதான் நமக்கு கடைநிலை தான் தாவாகவும், இடைநிலை மீயாகவும், அந்த ஆதிநிலை முதல் நிலை தான் இழ் என்கின்ற உள்ளொளி நிலையாக இருக்கிறது. ஆக அந்த உள்ளொளின்றது அனாதியாக நித்தியமாக இருக்கின்ற ஒன்று தான். அதுதான் கல். அதான் கல் தோன்றி, அது இயற்கையிலேயே தோன்றாமல் தோன்றியுள்ள நிலை தான் அந்த கல்நிலை. அதுதான் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய அக உண்மை இயல் வடிவம். ஒவ்வொரு மனிதனுடைய அக உண்மை இயல் வடிவம் என்பது எதுன்னு பார்த்தா அந்த கல்நிலை தான். அந்த கல்நிலை என்ற உள்ளொளி நிலை தான். அது இயற்கையிலே தோன்றாமல் தோன்றியுள்ள நிலை, உதியாமல் உதித்துள்ள நிலை. ஆனால் அது தோன்றிற்று. ஆனால் அந்த விண்ணனுடைய பூத சக்தி அருவ நிலையில அந்த விண்பூதமாகவே இருக்குது. அது மண்பூத நிலைக்கு வரத்துக்கு பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் ஆன பிறகுதான் ஓரணு விண்பூதமாகி அதுக்கப்புறம் செல்களாகி இந்த மனித தேகத்து வரத்துக்குள்ள பல ஆயிரம் கோடி வருடங்கள் ஆகிறது. ஆக மண் தோன்றா, ஆக இந்த மண்ணாகி அந்த மனித தேகம் தோன்றாத போது கூட அந்த தமிழன் என்கின்ற ஆதி நிலையில தான் நாம இருந்து வருகின்றோம். வால் அப்படின்னா ஒளி, அந்த உள்ளொளியை உட்கொண்டவராக முதலாக கொண்டவராக இருக்கவர் தான் இந்த தமிழன் ஆகிய ஒவ்வொரு மனிதனும். மனிதன் மட்டும் இல்ல, ஒவ்வொரு உயிருமே அந்த தமிழ், அதுதான் தமிழன், மூத்த தமிழ் குடி. மூத்தன்னா அது மூத்து போனது அல்ல, அதாவது பழையதினும் பழையதாய், அது அனாதியாய் இல்ல இருக்கிற ஒன்றுனால்தான் மூத்த குடின்றது. அந்த ஒரு நிலை குறிக்கிறது தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடி. ஆக நாம இப்பதான் தோன்றமில்லை, அனாதியாகவே இருக்கின்ற ஒரு நமது நிலையைத்தான் நித்திய சத்திய நிலையை குறிக்கிறதுக்காக இந்த பழமொழி, அற்புதமான பழமொழி ஒரு தெய்வ புலவரால நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உண்மை அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் யாருமே இந்த உண்மையை வெளிப்படையா சொல்லல. இது திண்டுக்கல் சுவாமி சரணானந்தவர்கள்லாம் இந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. அந்த பெருமானாருக்கு நாம் அனந்தம் கோடி நன்றி தெரிவித்து இத்துடன் இந்த சத்விசாரத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. வந்தனம்.